ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் சட்டு போட்டுன்னு வாராளா? வீட்டில் என்னதே வேலை பார்ப்போம், எங்கள் வீட்டை பார்த்தா நாரி போய் கிடக்கும். நான் தான் போட்டு பார்த்து வச்சுட்டு வந்து இன்னமும் வேலை பார்க்குற மாதிரி வருவாச்சு விசிங்காரிச்சு. என்னக்கா வந்து நல்லா ஹாயாக உட்காந்துட்டு உனக்கு என்ன இனிமேல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? மருமக நல்லா சமைச்சு போடுவா, சாப்பிட்டு தூங்க வேண்டியதே. இனிமேல் உனக்கு என்ன கவலை? அதுவும் மீனை நல்லா சமைப்பா. உன் மருமக வைக்கிற குழம்பு வாசனை என் வீட்டு வரைக்கும் வருது. ஆமாடி ஆமாம், இதையே சொல்லி நல்லா உசுப்பேற்றி விடுங்க. என்னக்கா உண்மையை தானே சொல்கிறேன், அவள் நல்லா தானே சமைப்பா. மலராச்சும் ஒழுங்காக சமைக்காது, அதை பற்றி தான் தெரியுமே. மீனை எப்படி சமைப்பான்னு ஊருக்கே தெரியும். இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டா, அடுத்த வீட்டில் என்னென்ன மூக்கு உடச்சிட்டு வந்து பாப்பா. அதுக்கு தானே இப்போ வந்து நீ. அட என்னக்கா, நான் சும்மா வந்து பொழுது போகலேன்னு வந்தேன். நீ என்னமோ இப்படி சொல்கிற. என்னமோ அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு வேவு பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே எல்லா வீட்லேயும் போய். ஆமாடி, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியுமே. ஆமாம், என்ன ரொம்ப நாள் ஆச்சு வந்து? அன்னைக்கு வந்தது போட்டு கொடுக்க, அதோட இன்னைக்கு தான் வரப்போல. ஆமாம், அன்னைக்கு கூட வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுக்குள்ளே என்னமோ குயின்னு கத்திக்கிட்டு கிடந்தேன். அதோட நான் வாசல்லே நின்றுட்டு போயிட்டேன். அப்பப்போ வந்து ஒட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ? இல்லைக்கா, கொஞ்சோண்டு சீனி இருந்தால் கொடுக்கா. கேசரி செய்யலான்னு பார்த்தா சீனி சுத்தமாக இல்லை, காலியாக போச்சு. நீ நான் எப்போ போய் வாங்கிட்டு வருது? கொஞ்சோண்டு 1 டம்ளர் கொடுவேன், அப்புறம் நான் வாங்கினோன்னு தரேன். இத்தனை நாள் நீ அப்படியே வாங்கினது பூரா கொடுத்துட்டேன், இப்போ தரப்போறியாக்கும். போ, அவள் கிடப்பா, அவள்கிட்ட வாங்கிட்டு போ மீனா. ஏன் இன்னைக்கு அவள் காலேஜ் போகலையா? இல்லை போகலையா, என்னமோ லீவா அன்னைக்கு, அதனால் போகலேன்னு சொல்லி பேசிக்கினாங்க. நான் எதையும் கண்டுக்கிறது இல்லை. எம்மா, அவனை எங்கே பூரா தேடுறீங்க, இங்கே வந்துட்டியா? அடடா மலரா, இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கிறேன். நல்லா இருக்கியாம்மா? இதுவா, இது வீட்டுக்கு வீடா என்ன நடக்குதுன்னு தெரியுமே. இது ஏதாச்சும் கேட்குமே, என்ன பண்ணுறது? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன இன்னும் சும்மாதான் இருக்கியா நீ? ஏன் எதுவும் சுமந்துக்கிட்டு இருக்கணுமா? சும்மா தான் இருக்கோம். எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. அடியே, நீ சீனி ஓசி வாங்க தானே வந்த, அதை வாங்கிட்டு கிளம்புடி. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு அவன் இருக்க வைத்தறிச்சல. இல்லைக்கா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுல, அதையும் கேட்டேன். சும்மாதான் இருக்கா என்ன? நீ இதோட கல்யாணம் பண்ணது பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுக்க, அதையும் கேட்டேன். நீ என்னமோ இப்படி கோச்சு எடுத்துக்கிற? அதெல்லாம் கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு. போ, நீ வாங்கிட்டு கிளம்பு, இல்லைன்னா அதையும் தரமாட்டேன் பார்த்துக்க. சரி, என்கிட்ட போங்க, நான் போகிறேன். இதெல்லாம் எதுக்குமா வீட்டுக்குள்ளே சேர்க்குறேன்? சும்மா எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. எனக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. குழந்தை எப்போ பெற்றுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பெற்றுக்க முடியும். மற்றவர்களுக்காண்டி பெற்றுக்க முடியுமா? என்னடி சொல்கிற? இப்போ நீனே தள்ளிப்பட்டு வச்சிருக்கியா? இல்லைம்மா, அப்படி சொல்லலாம்மா, பொதுவாக சொல்கிறேம்மா. எல்லாத்தையும் இப்படி கேட்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாம், நீ எதுக்கு என்னை வேமா கிளம்பி வர சொன்னேன்? காசு வேறு எடுத்துகிட்டு வர சொன்னேன். எதுக்கு வர சொன்னேன்? அதை நான் அண்ணன்ட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு மறுபடியும் எடுத்து அந்த கொடு அப்படின்னு சொன்னேன். அடியே, இப்போ கொடுத்தாதாண்டி உங்கள் அன்னிக்காரி இந்த மீனாக இருக்கால, அவங்க அம்மா 20 ரூபா நகை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அம்புட்டு சிங்கப்பூர் நகடி, அவங்க அப்பையும் சிங்கப்பூரில் இருக்கும்போது கொண்டு வந்தது அப்படியே வச்சிருக்காடி. சிங்கப்பூர் நகைலாம் நல்லா ஒரிஜினலாக இருக்கும்டி. அதை எப்படியாச்சும் உனக்கு 10 ரூபாய் ஆஃபீஸ் பண்ணி தந்துடுறேன்டி. இப்போதைக்கு அவன்கிட்ட காசு கொடுத்து, இல்லைன்னா அவன்கிட்ட எதுவுமே வாங்க முடியாதுடி. ஆமாம், நான் காசு கொடுத்தா மட்டும் அப்படியே நகை என்கிட்ட தந்துடுவாங்க. அது என்ன அண்ணன் சம்பாரிச்சதா? மீனாட்டு நகை தானே, அதை எப்படி நமக்கு தருவாங்க? அடியே, அதை நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுவேன்டி. அந்த காசை மட்டும் கொடுத்துருடி. இன்னமா சொல்கிற? 5 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்கிறியாம்மா? அடியே, இப்போ நகை விற்கிற விலைக்கு 20 பவுன் என்ன விலைன்னு தெரியுமா? அதுவும் சிங்கப்பூர் நகை, அப்போ உள்ளது ஒரிஜினல் நகை 916. எல்லாமே சூப்பராக இருக்கும். நீ நகையை பார்த்துருக்கியா? அழகழகாக இருக்க. எடுத்து வைக்கும் முதல்ல பார்த்தேன், சூப்பராக இருக்குடி. உனக்கு நல்லா இருக்குண்டி, போட்டால் எடுப்பாக இருக்குண்டி. உனக்கு எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். அந்த காசை கொடுறி. அண்ணே, அன்னைக்கு இல்லைன்னு கையில் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லி கொடு ஏதாச்சும். என்னமோ சொல்கிற, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? வாமா மலரு, நல்லா இருக்கம்மா. என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க? மாப்பிள்ளை இல்லையா? சும்மா தானே வந்த? இல்லைப்பா, சும்மா தான்ப்பா வந்தேன். அண்ணன் அன்றைக்கி காசு கிடச்சி, அப்போதைக்கு காசு இல்லை. இப்போ தான் ரெடி ஆச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி அவன்டே கேட்டுக்க. நகை பார்ப்போம். ஆத்தாக்காரி ஃபோன் பண்ணியிருப்பா, அதையும் காசை தூக்கிட்டு வந்திருக்கா. எனக்கு தெரியாது. அண்ணே நல்லா இருக்கியாண்ணே? வானே, உன்னைய பார்க்கதே வந்தேன். என்னை பார்க்கவா? என்னை பார்க்க எதுக்குமா வந்த? என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்லைம்மா, என்றெல்லாம் எதுவும் கேட்காதம்மா. நானே பிச்சைக்காரன் மாதிரி திரியிறேன். வந்த பிள்ளை எதுக்கிட்ட இப்படி பேசுகிற? அவன் என்ன உன்ட்ட காசு கேட்க வந்திருக்கோம் சொன்னாலா? அவள் ஏதோ காசு கேட்டியாமல் அதை கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கா, வாங்கிக்கேன். ஓ, மீனாவுக்கு அம்மா நகையை கொண்டாந்து கொடுக்கவும் அந்த நகையை உன் மகளுக்கு போடுறதுக்காண்டி காசு கொடுக்க சொல்லிட்டேன். நீ பார்த்த வேலை தானம்மா அதெல்லாம்? சீச்சி, இல்லைடா, என்னென்ன நகையா இல்லை, இந்த நகைக்கு நான் ஆசைப்படுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவளாதே வந்தா, நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல, யாரையும் வர சொல்லலை. அண்ணே, அப்போதைக்கு நிஜமாவேன்ற காசு இல்லைண்ணே. அந்த காசு வேற ஒரு இதுக்கு வச்சுருந்தேண்ணே, அதனால தானே இல்லைன்னு சொன்னேன். இப்போதைக்கு வாங்கிக்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி, மலர்தான் சொல்றது இல்லை, வாங்கிக்கப்பா. அப்புறம் வேணா கடனை வாங்கிக்க, கொடுத்துக்கலாம். இல்லைப்பா, கடன்னா எதுக்கு நமக்குள்ள, அண்ணனே வச்சுக்கட்டும். என்னப்பா அது அதிசயமா இருக்கு? இப்பெல்லாம் சொல்ல மாட்டாளே மலரு, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குப்பா. இல்லை, காசு வேணாம், நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நீங்களே வச்சுக்கோங்க. என்ன மீனா நீனே இப்படி சொல்கிற? நான் அன்றைக்கி சத்தியமாக இல்லை, அதனால தான் கொடுக்கல. இப்போ இருக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ வேணா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறியே. மீனா, நீ இப்போ எதுக்கு கொடுக்க வர? அவங்க அண்ணன் தங்கச்சிக்கலாம் 1000 இருக்கும், நீ பேசாம போ. நீ சும்மா இருமா. மீனா காசு ரெடி ஆயிடுச்சா? ஏது? இல்லைங்க, மாமா 2 லட்சம் தரம் சொன்னாங்கல்ல. என் நகையில் ஒரு 5 பவுனை கொண்டு வச்சுட்டு 3 லட்சம் நான் ரெடி பண்ணிட்டேன். கேட்டுட்டேன், போதும்ல 5 லட்சம்?
நம்ம நகையை மெதுவாக திருப்பிக்கலாம் காசு வந்தோடனே. ஐயோ இவ என்ன நகையை கொண்டு வச்சுட்டாளா? இவள்கிட்ட எப்படியாச்சும் கறந்துடலாம் பார்த்தா இவ தரமாட்டா போலயே. சூப்பர் மீனா, எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை. இருந்தாலும் அது ஓ நகை, அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்னங்க ஓ நகை என் நகைன்னு பிரித்து பேசுறியே? இதுவுமே அது நம்ம நகை, நம்ம குடும்பத்துக்காகாம அது எதுக்கு சும்மா பீரோக்கிலே பூட்டி வைக்கிறக்கா? கூட ஒரு 1,00,000 ரூபா வேணும்னாலும் சொல்லுங்க, இன்னொரு 1 பவுன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. மலர், அதே மீனா சொல்லிட்டால, நானே பார்த்துக்கிறேன். நீ காசு எடுத்துகிட்டு போய் உன் செலவையே பார்த்துக்க. சரி மீனா, இன்னைக்கு நீ காலேஜ் போகல, வா வெளியில் போயிட்டு வரலாமா? சரிங்க சந்தோஷமா, இந்த உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிப்பா, நாங்கள் வெளியில் போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு தான் வருவோம். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்ய வேணாம். பாத்தியிலங்க எவ்வளோ திமிருன்னு. புள்ள வந்திருக்கா, காசை கொடுக்குறா, அவள் எடுத்து பேசிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இப்போ சமைக்க கூட இல்லை. அவள் வாட்டுக்கு எப்படி கிளம்புனா என் பிள்ளைக்கு யார் ஆக்கி போடுறது? ஏன் உன் பிள்ளைக்கு சமைக்க தெரியாதா? ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா? உன் பிள்ளைக்கு வேணும்னா நீ ஆக்கி போடு. அவள் என்ன பண்ணக்காரியா? அவள் வரும்போதெல்லாம் உட்காந்து சமைச்சு பரிமாறணும்னு. அவள் பிறந்த வீடு தானே, அவளே செஞ்சு சாப்பிட்டுக்கட்டும். பாத்தியம்மா, அப்பாவும் இப்படி பேசுகிறாரு. இதுக்கு தான் என்னை நீ வர சொன்னில்லம்மா. நான் வாட்டுக்கு அங்கேயாச்சும் இருந்திருப்பேன் நிம்மதியாக. நான் சாப்பாடு செய்யணும், கடையில் ஆர்டர் போட்டாச்சும் சாப்பிட்ருப்பேன். இங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையாக போச்சு. ஒரு நல்ல பேராச்சும் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் கெடுத்து வச்சுட்டேன். யாருக்கு கெடுத்து வச்சது? நீ தாண்டி எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக ஆக்கிட்டேன். அப்போவே அவன் காசு கேட்க போய் கொடுத்துருக்க வேண்டியதாண்டி. அவன் எப்படி கறக்கணும்னு எனக்கு தெரியாதாடி? இவ்வளோ நாள் சம்பாரிச்சதுக்கப்புறம் உனக்கு தானே அள்ளி கொண்டு வந்து கொட்டியிருக்கேன். இப்படியா பண்ணுவேன் நீ? நீ என்னமோ பண்ணி தலைமாங்கிட்டு எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். நான் போய் கிளம்புறேன். போங்கிட்டு அங்கே போயாச்சும் நிம்மதியாக இருக்கு. வேணாம், அங்கே அந்த குட்டி சாத்தன் 2 இருக்குது. அண்ணன் தங்கச்சி ஏதாச்சும் பேசிக்கிட்டே கிடப்பாங்க. நான் இருந்துட்டு சாயங்காலம் போயிடுறேன். எனக்கு பிரியாணி செஞ்சுத்தா. கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா அவளுக்கு? பிரியாணி செஞ்சு தரேன். எனக்கு பிரியாணி செஞ்சு தந்தால் நான் எப்படி இருக்கேன்? இரு, உனக்கு பிரியாணி கூழ் செஞ்சு தரத்துன்னு. எங்கள் வீட்லேயும் ஒருத்தலையும் காணோம். டேய் மனோஜ், என்னடி என் பேரை ஏழை விட்டுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? ஏண்டா நான் வெளியில் போயிட்டு வரேன், வீட்டில் தான் வந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போகிறேன். கிச்சனில் போய் பார்த்தா ஒன்று கூட இல்லை. கழுவி போட்ட பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. பாதி பாத்திரம் கழுவாமல் சிங்கிலே கிடக்கு. உன் பொண்டாட்டி எங்கேதான் போனேன்? அவளா அவன் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனா. அவன் அம்மாவை பார்க்க இதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலாம். சமைச்சு வச்சுட்டு தானே போச்சு. நீ சமைச்சு வைக்கலையா ஒன்றுமே? ஒன்றுமே செய்யலடா. கடையில் சாப்பிட்டு அழுத்து போச்சு தானே. வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னேன். நான் இனிமேல் எப்படா செஞ்சு சாப்பிட்றது? சோ செய்யாம போயிட்டாளா? இன்னைக்கு வரட்டும், அவளை வச்சுக்கிறேன். சரி, உனக்கு நான் ஒரு நாள் மட்டும் கடையில் வாங்கி தரேன். இல்லைன்னா இரு, நான் 5 நிமிஷத்தில் உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். என்னமோ பண்ணுறா. இப்படியே அவளை லூஸில் விட்டு அவள் இப்படியே போயிட்டா. அடங்காமலே போயிட்டா. இப்படி இது பண்ணி தான் ஒரு குழந்தை கூட பெற்றுக்க மாட்டேங்கிறியே. இப்படியே இருக்க போறிய. கடவுள் இப்போ தான் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவும் இல்லாமல் போயிடும். இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். கொடுக்கும் போதே வாங்கிக்கணும். வேணான்னு இப்போவே தள்ளி போடுங்க. நான் என்னடி பண்றது? அவள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், பேசாம நான் வேற கல்யாணம் தான் பண்ணேன். நீ ஊன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, பொண்ணை லைனில் கொண்டாந்து நான் நிப்பாட்டேன். இவெல்லாம் ஒரு ஆளா? இப்போ பொண்ணு ரீதியாக பண்ணினா? ஆமாம், இப்படி இருந்தால் இது சரிப்பட்டு வராதுல்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அதே எனக்கு முக்கியமான வேலை. என் வாழ்க்கையை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிறேன்னா இல்லை, இன்னும் 2 வருஷத்தில் குழந்தை பெற்றாகணும். ஏற்கனவே ஒரு தடவை தள்ளி போச்சுல, அது எதுக்கு நீங்கள் அபார்ஷன் பண்ணியே? யாரை கேட்டு பண்ணியே? அதுக்கே அவளை விட்டு துரத்திருக்கணும். அவள் வீட்டில் சொன்னீங்களா? அவள் வீட்லேயும் சொல்லாமல் வச்சுருக்கீங்க. அவள் தாண்டி வீட்டில் சொல்ல வேணாம், சொன்னா என்னை அங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ விரட்டியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனா. அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். நீ இப்படியே அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம். எது எதில் கொடுக்கணுமோ அது இதில் தான் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கொடுத்தீன்னு வச்சுக்க, உன் தலையில் ஏறி உட்காந்து தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். இப்போ அரைச்சிக்கிட்டு தானே இருக்கா, நல்லா வாங்கிக்க. உனக்கெல்லாம் நல்லா வேணும். அவளுக்கு ஈஸியாக வீட்டுக்கு துரத்தி விட்டுலாம். பாவம், மச்சானை நினச்சாலே கஷ்டமா இருக்கும். மச்சானும் மாமாவும் ரொம்ப நல்ல அவங்க கஷ்டப்படுவா. கொஞ்ச நாள் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க.